السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. எல்லாரும் சலாத்துவை اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال نبينا صلى الله عليه وسلم النكاح من سنتي ومن بدأ من سنتي فليس. அன்பர்களே, இந்த மகிழ்ச்சிக்குரிய இல்லாமலுக்கு வந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளை வீட்டார், பெண் வீட்டார் மற்றும் கல்விக்குரிய உலமாங்களே, இதற்காக சிறப்புற நடத்தி தர வருகையில் இருக்கக்கூடிய ஆசியார் அவர்களே மற்றும் உள்ள பெரியார்களே, தாய்மார்களே, தாய்மார்கள் சற்று அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில நிமிடங்களிலே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அவர்கள் ஆசியார்களுக்காக நடந்து வைத்திருக்கிறார்கள். நண்பர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிகாஹு சுன்னத்தி, நிகாஹாகிறது என்னுடைய வழிமுறை என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான முறையிலே நிகாஹ் செய்கிற முறையில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாம் அந்த சுன்னத்தான முறையிலே நிகாஹ் செய்வதை வரக்கத்திற்குரிய நிகாஹ் என்றும் பெருமானார் கூறியிருக்கிறார்கள். நண்பர்களே, பெரியார்களே, ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், அப்போது நிகாஹிலே மிகவும் மேலான நிகாஹ் ஆகிறது ஐதருஹா மஹூதன், செலவினங்களை மிகவும் குறைத்து எந்தளவு செலவு குறைத்து செய்ய முடியுமோ அந்த நிகாஹ் தான் மேலான நிகாஹ் என்று பெருமானார் சொன்னார்கள், சொல்லி காண்கிறார்கள். நம்மிடத்தில் எப்படி நிகாஹை மிக விரிவான முறையிலே பல லட்சங்கள் செலவழித்து நிகாஹ் செய்கிறார். பாதியார் அவர்கள் அன்பர்களே, இப்ப நம்மிடத்தில் எப்படி பழக்க வழக்கம் என்றால் மிக விரிவான முறையிலே பல லட்சங்கள் செலவழித்து நிகாஹ் செய்யப்பட்டால் அந்த நிகாஹுக்கு ஒரு பெரிய மதிப்பு, ஒரு மரியாதையும், மிக விமர்சனையான நிகாஹ் நடந்தது, மிக நல்ல முறையில் நிகாஹ் நடந்தது என்று கூறுவது இந்த உலக பழக்கமாக இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவ்வளவு நிகாஹிலே மிக மேலான நிகாஹாகிறது ஐதருஹா மஹூதன், மிக இனிமையான முறையில் நடத்தக்கூடிய நிகாஹ் தான் என்று கூறுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் அவர்கள் பழக்கம் இன்னும் நிகாஹிலே முக்கிய நிகழ்ச்சி குத்பா ஓதுவது. குத்பா ஓதுவதுதான் நிகாஹிலே ஒரு முக்கிய நிகழ்ச்சி என்று நம் அனைவருக்கும் தெரியும். அந்த குத்பாவிலே பெருமானார் இருந்தார்கள், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள், அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள். அதே மாதிரி திரும்ப திரும்ப 3 ஆயத்துகளிலே அல்லாஹ்வுடைய தக்வாவை நினைவுறுத்தக்கூடியதால்தான் குத்பா அமைகிறது. அந்த குத்பா அரபியில் இருப்பதால் அதனுடைய விளக்கத்தை இங்கே நாம் தமிழிலே நல்ல குர்ஆனுடைய வசனங்களை, ஹதீஸ்களை நினைவுபடுத்துகிறது. நண்பர்களை எதற்காக நினைவு கூறப்படுகிறது, எதற்காக இந்த வசனங்களை முன்னால் ஓதப்படுகிறது? வருகிறது. சிலர்கள் கூடுகிறார்கள், அல்லாஹ்வை பற்றி நினைவே இல்லாமல் சென்று விடுகிறார்கள், அவர்கள் மீது புத்திப்பட்டு விட்டார்கள் என்று வந்திருக்கிறது. தானந்த அழிவின் பிறகு அவர்கள் மீது பலா உண்டாகும் என்று வந்திருக்கிறது. அப்ப இந்த மஜ்லிஸிலே எங்கே ஜனங்கள் கூடுகிறார்களோ அங்கு அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி நினைவு கூறப்படுகிற பொழுது அந்த சபைக்கு ஒரு கௌரவம், அந்த சபைக்கு ஒரு மரியாதை, அல்லாஹ்வுடைய கவனம், மலக்குமார்களுடைய கவனம், அந்த சபையில ரஹ்மத்தும் பரக்கத்தும் அங்கு நிறைவேறுகிறது. அது போன்ற சபையில நிகாஹ் நடத்துகிற பொழுது அந்த சபை மதிப்புக்குரிய சபையாக இருக்கும்.
ஆனால் இன்று சொல்கிறார்களே, சில ஊர்களிலே நான் சென்று பார்த்தேன். அங்கே நிக்காஹ் நடக்கிற சபையிலே இசை கச்சேரிக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. மணிக்கணக்காக இசைகள் நடத்தப்படுகிறது. ஆண்களும் பெண்களும் நேரடியாக அழகான உடைகளை வந்து அங்கே நேரடியாக பாட்டு படிக்கிறார்கள். அரைகுறை ஆடையோடு பாட்டு படிக்கிறார்கள். அது முஸ்லிம் ஜமாத்தினர் அனைவரும் உண்டார்கள். ஒரு சில ஊர்களில் தேடல் கொண்டு இது போன்ற அந்த அரை நிறுவன ஆடை அலங்காரத்திற்கு நடக்கப்படக்கூடிய நூற்றுக்கணக்கான கச்சேரிகளுக்கு அனுமதி தரப்படுகிறது. ஆனால் உலமாக்களுடைய நம்ம ஊரிலே அதுக்காக சில உலமாக்களுக்கு அனுமதி தரப்படுவதற்கு பாராட்டு. ஏனென்றால் இங்கே அதுபோன்று இறைவனுடைய பேச்சுக்கள் பேசப்படுகிறதோ அங்கே ரஹ்மத் உண்டாகும். அவர் ரஹ்மத்துடைய பதவியிலே நிகாஹ் நடைபெற்றதாக ஆகும். பாடல் நடக்கும் கச்சேரி நடக்கும் இடத்துல லானத் உண்டாகும். அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். சாபத்துக்குரிய சபையில் ஒரு மாப்பிள்ளையை உட்காரத்து பொன்மையை உட்காரத்து நிகாஹ் நடக்கிற மாதிரி தான் அது ஆகும். அதனால பெருமானாருடைய சுன்னத்து ஒரு நிறைவேற்றணும். அன்னைக்காவன் சுன்னத்து. ஆனா அதுக்கு 1000 ஹராமத்தை எடுத்துட்டா சுன்னத்தை நிறைவேறும். ஒரு சுன்னத்தை நிறைவேற்றதாண்டி 10 ஹராமத்தை இருக்கா 40-50 ஹராமோடு சேர்த்து ஒரு சுன்னத்தை நிறைவேறும். அந்த சபையை ரஹ்மத்துடைய சபையாக ஆக்குவதற்கு தான் பயான்கள். பயான் நடக்கும் போது ஒரு ஆயத்துக்கு விளக்கம் சொல்லணும், ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லணும். அல்லாஹ் சந்தோஷப்படுறான், ரசூல் சந்தோஷப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய கலாம், ரசூலுடைய கலாம் அந்த சபையில மகிழ்ச்சி இறங்குகிறது. அல்லாஹ் ரஹ்மத் இறங்கு. அந்த ரஹ்மத்துடைய சபையில் நிகாஹ் முடிக்கும் போது அந்த மார்க்கம் அந்த மணமக்கள் ரஹ்மத்தா வாழ்வாங்க, பரக்கத்தா வாழ்வாங்க. ஆனால் இது நாம் அதன் பக்கம் கவனம் செலுத்தாமல் அனாச்சாரங்கள் நாம் இருக்குமானால் அதற்கு நாம் முன்னேற்றம் கொடுப்போமே. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை திருப்பி பார்த்து கவனிப்பட்டிருக்கிறோம். அது கொண்டு சொல்கிறார்கள், நிகாஹுடைய சபைகளிலே இன்னும் சில விஷயங்கள் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சில இடங்களில் பார்த்தால் இங்கே அனுமதிக்கலாம். சிறையில் கட்டி ஆண்களை தனியாகவும் பெண்களை தனியாகவும் இங்கே அமர வைக்கப்பட்டிருக்கிறது. சின்னத்தான் நடைமுறையில் சில இடங்களில் பார்க்கிறோம், ஆண்கள் பெண்கள் கலந்து பெண்கள் மீது ஆண்கள் பாதை மறுமலையில உட்கார வைத்து நிகாஹ் நடத்துகிறார். இது அல்லாஹ் ஞானத்துக்குரிய சபையாக மாறுகிறது. அதே போன்று நிகாஹ் முடிந்தவுடன் பார்த்தால் பெண்ணை கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடி உட்கார வைத்து மாப்பிள்ளை மட்டுமே பார்க்க ரசிக்க வேண்டிய பெண்ணை ஊர் மக்களே பார்த்து ரசிக்கும்படி ஆகி அது வீடியோவில் முடித்து இன்னும் சில ஊர்களில் நடைபெறுகிறது. இதுவும் மார்க்கத்துக்கு முரணான செய்தியாக தெரியாது. இந்த மார்க்கத்திற்கு முரணான செய்திகளை நாம் நடைபெறாமல் பாதுகாத்து இதுபோன்ற ஒழுக்கமான முறையிலே நல்ல முறையிலே நிகாஹ் நடைபெறுகிற போது அந்த நிகாஹுடைய சபை அல்லாஹ்வின் ரஹ்மத்துக்கும் பரக்கத்துக்கும் ஒரு சபையாக இருக்கிறது என்பதை சந்தேகமில்லை. ஆக இந்த சபை ஒரு சந்தோஷமாக பார்ப்பதற்கு இருக்கிறது. அத்தகைய அனாச்சாரங்கள் நல்ல முறையிலே பார்ப்பதற்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அல்லாஹ்வின் ரஹ்மத்துக்கு ஆதாரக்கூடிய சபையாக ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக அமர வைக்கப்பட்டு அதுபோன்ற இசைகள் ஒதுக்கப்பட்டு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நல்ல சபையாக அல்லாஹ் ஆகி வைத்திருக்கிறார். ஆக அன்பர்களே இது போன்ற நல்ல சபைகளை இவர்கள் அனைவருமே நாம் அனைவரும் வந்ததற்குரிய நோக்கம் என்னவென்றால் இந்த பெண்களுடைய மாற்றத்தை பெறக்கூடிய அவர்களுக்கு துவா செய்வது என்பதற்காக அனைவருக்கிறோம். நிகாஹ் என்பது ஆசியார் குத்துபா ஓடுவார்கள், ஈஜாவுக்கு அப்படி சொல்லிக் கொடுப்பார்கள். அதுக்கு ஒரு சாட்சி ஒரு மாப்பிள்ளை அந்த சாட்சி இருந்தால் போதுமானது நிகாஹ் நடைபெற்றது. இவ்வளவு உலமாக்களை வரவழைத்து இவ்வளவு நல்லடியார்களை வரவழைப்பதற்கு முஸ்லிம்களின் நல்லடியார்களை வரவழைப்பதன் நோக்கம் எல்லோரும் கையேறி நிர்வாகிகளை கொண்டு அந்த துவாக்களுக்கு ஆளாகி அந்த பெண் மணமக்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக வெளிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக எழுதிதான் இது போன்ற நிகழ்ச்சிகளை இது போன்ற மகிழ்ச்சிகளை நம்முடைய முன்னோர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நண்பர்களே, இந்த மணமக்களை அனைவரும் சேர்ந்து நீர்மூழி வாழ்ந்து இவர்கள் அல்லாஹ்வின் ரஹ்மத்துக்கும் பரக்கத்துக்கும் உரியவர்களாக வாழ வேண்டும். இவர்களுக்கு அல்லாஹ்வுக்காக தன்னுடைய நல்லடியார்கள் சந்ததியாக அவதியாக்களை சந்ததியாக அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும். இவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும் என்று நான் துவா செய்து இடைவெளிகளை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.